லார்ட். ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக். மீண்டுமாய் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோலையுமே நம்ம ஒரு சூப்பரான வசனம் பேஸ் பண்ணி கதை, பாட்டு, அப்புறம் சிந்திக்க, செயல்பட, ஜெபிக்க அப்படின்னு எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன வசனம் டிஸ்கஸ் பண்ணோம்? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ அந்த அன்பை நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஏசப்பா பைபிள்ல அதே 1 யோவான் 3வது அதிகாரத்துல ஒரு வசனம் வச்சிருக்காங்க. அந்த வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். 1 யோவான் 3:18. என்ன குட்டீஸ், புரிஞ்சுச்சா? நம்ம எப்படி மட்டும் அன்பு செலுத்தக்கூடாது? வெறும் நாவினால மட்டும் அன்பு செலுத்தக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? வசனத்தினாலும் கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். சரியா? இப்போ இத பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க கதை கேட்கலாம். குமார் அப்படின்ற ஒரு குட்டி தம்பி பார்க்ல ஒரு பெஞ்சில் சோகமா அவனோட நாய்க்குட்டி வச்சு உட்கார்ந்துட்டு இருந்தான். ஏன் அப்படின்னா அவனோட நாய்க்குட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அவன் அவங்க அம்மா அப்பா கிட்ட நாய்க்குட்டிய ஹாஸ்பிட்டல்ல காட்டுறதுக்காக காசு கேட்டிருந்தான். ஆனா அவங்க இல்லப்பா, நம்ம கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவன் சோகமா அந்த நாய்க்குட்டியோட அந்த சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்போ அந்த வழியா அவனோட ஃப்ரெண்டு மீனா வந்தாங்க. மீனா நாய்க்குட்டியையும் குமாரையும் பார்த்துட்டு, என்ன ஆச்சு, நீ ஏன் இப்படி சோகமா இருக்க குமார் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப குமார் சொன்னா, என்னோட நாய்க்கு உடம்பு சரியில்லை, ஆனா அதை டாக்டர்கிட்ட கூட்டு போறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, என்னோட அம்மா அப்பா கூட தரல அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மீனா என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படியா, சரி, நான் உனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன், சீக்கிரமா உன்னோட நாய்க்குட்டிக்கு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அடுத்து அங்க யார் வந்தாங்க தெரியுமா? அடுத்து குமாரோட இன்னொரு ஃப்ரெண்டு ராம் வந்தான். ராம் குமார் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவனும் என்ன ஆச்சுன்னு கேட்டான். உடனே குமார், இந்த மாதிரி என் நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு காசு இல்லை, அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் சோகமா இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டது குமார் என்ன சொன்னான் தெரியுமா? சரி சரி, நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம், ஆனா நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன், நான் வர வரைக்கும் நீ இங்கேயே இரு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவனோட வீட்டுக்கு வேக வேகமா போனான். அங்க போய் அவன் சேர்த்து வச்சிருந்த அவனோட உண்டியலை எடுத்து அதை உடைச்சி அதுக்குள்ள இருக்க காசை எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு குமார் கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தான். குமார் இத பார்த்து, என்ன இது அப்படி கேட்டான். அப்ப ராம் சொன்னா, இது நான் சேர்த்து வச்சிருந்த சேவிங்ஸ், இத நீ வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்மளோட நாய்க்குட்டியோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து நாய்க்குட்டிய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு தேவையான மருந்து எல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் நாய்க்கும் சரியாயிருச்சு. குமாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். கடைசியா ராமும் குமாரும் சேர்ந்து ஹாப்பியா வீட்டுக்கு வந்தாங்க. என்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இந்த கதையில பாத்தீங்களா, மீனா அவங்களால ஹெல்ப் பண்ண முடிஞ்சாலும் அவங்க என்ன பண்ணாங்க? நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா ராம் என்ன பண்ணா, அவனால முடிஞ்ச உதவியான அவன்கிட்ட இருந்த கொஞ்சம் காசையும் அவனோட ஃப்ரெண்டுக்காக கொடுத்தான். அது மட்டும் இல்லாம அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனான். இந்த மாதிரி தான் குட்டீஸ், உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய அன்பை செய்கையினால மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும், சரியா? இப்போ நம்ம ஒரு சூப்பரான சாங் கேட்டுட்டு வரலாமா?
கூறுவோம் நாம் இயேசு சொன்னது போலவே அன்பு கூறுவோம் நாம். நாவினாலும் அல்ல, வார்த்தையினாலும் அல்ல, தேவ வசனத்தினாலும் கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுவோம் நாம் இயேசு சொன்னது போலவே அன்பு கூறுவோம் நாம். ஏழைகளுக்கு உதவிடுவோம், நம்முடையவை பகிர்ந்தளிப்போம், உண்மை மட்டும் பேசுவோம், வசனத்தின்படி நடந்திடுவோம். இயேசு போல அன்பு கூறுவோம் நாம் அன்பு கூறுவோம். அன்பு 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 கூறுவோம் நாம் இயேசு சொன்னது போலவே அன்பு கூறுவோம் நாம். என்ன குட்டீஸ், பாட்டு சூப்பரா இருந்துச்சா? இன்னைக்கு நீங்க சிந்திக்கிறதுக்காக நீங்க அந்த கதையில வந்த மீனா அப்படின்றவங்க பத்தி யோசிச்சு பாருங்க. அவங்க பண்ண ஹெல்ப் போதுமானதா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா நீங்க மீனா மாதிரி ஹெல்ப் பண்ணிருப்பீங்களா இல்ல ராம் மாதிரி ஹெல்ப் பண்ணிருப்பீங்களான்றதும் யோசிங்க. நீங்க இன்னைக்கு செயல்பட அந்த ஸ்டோரியில இப்படி ராம் அவன் கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணி அவனோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்தானோ அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, ஒரு அழகான உண்டியல் வாங்கி உங்களால முடிஞ்ச கொஞ்சம் கொஞ்சமான காசை அதுல சேர்த்து வைங்க, சரியா? அண்ட் இன்னைக்கு நீங்க ப்ரேயர் பண்றப்ப என்ன ப்ரேயர் பண்ணணும் தெரியுமா? ஏசப்பா, நீங்க எனக்கு இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க? அன்பு அப்படின்றது வெறும் வார்த்தை மட்டும் இல்ல, அது கிரியைகள், அதாவது செயல்பாடால இருக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க இல்லையா? அது போல எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. நானும் மற்றவங்க கிட்ட அன்பா பொறுமையா இரக்கத்தோட நடந்துக்க எனக்கு உதவி செய்யுங்க. நானும் ராம் மாதிரி மற்றவங்களுக்கு ரொம்ப வில்லிங்கா ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. டெய்லி எனக்கு அன்பை செயல்படுத்த உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி மறக்காம ப்ரேயர் பண்ணணும். ஓகே குட்டி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். 1 யோவான் 3:18.